இயேசுவை நம்பினோர் மாண்டதில்லை. என்னென்ன துன்பங்கள் நேரிட்டாலும் சிங்கத்தின் வாயென்றோனை ரட்சிப்பார். பங்கம் வராதொன்னை ஆதரிப்பார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், என்றென்றும் காத்துன்னை நடத்துவார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 2 நாளாகமம் 31 அதிகாரம் வசனங்கள் 1, 4 முதல் 12 வரை. தியானத்தின் தலைப்பு குவியல்கள். இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம், இன்னும் மிச்சமும் இருக்கிறது. 2 நாளாகமம் 31 அதிகாரம் வசனம் 10. இன்று ஊழிய பணியில் பண தேவைகளை சந்திக்க நிகழ்ச்சிகள் நடத்துவதும், ஆலயத்தில் உரைகள் கொடுப்பதும், தனிப்பட்ட கோரிக்கை விடுப்பதும் என்று பல முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன. மோசே வாசஸ்தலத்தை அமைத்தபோது மக்கள் எகிப்திலிருந்து கொண்டு வந்திருந்த பொன் வெள்ளியை அள்ளி கொடுத்தார்கள். தாவீது தேவனுடைய ஆலய பணிக்காக தானும் சேகரித்து மனப்பூர்வமாய் கொடுக்கிறவர்கள் கொடுக்கும்படிக்கு அழைப்பு விடுத்த போது போதும் போதும் என்று மக்கள் கொடுத்ததுமன்றி கொடுத்ததற்காக சந்தோஷப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். 1 நாளாகமம் 29 அதிகாரம் வசனம் 9. கர்த்தருக்கென்று அள்ளி கொடுக்கும் இந்த மனப்பான்மை இன்று எங்கே? எசேக்கியாவின் நாட்களிலும் ஆலய சுத்திகரிப்பு முடிந்து பண்டிகைகள் ஒழுங்குபடுத்தப்பட்டு தேசம் சுத்திகரிக்கப்பட்ட பின்னர் கர்த்தருடைய கட்டளைப்படி முதற் பலன்களையும் தசம பாகங்களையும் கொடுப்பதற்கு எசேக்கியா மக்களை ஆயத்தம் பண்ணினார். அந்த சம்பவம் பற்றி தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளில் தசம பாகத்தையும் கொண்டு வந்து குவியலாக வைத்தார்கள் என்று வாசிக்கிறோம். 5 மாதங்களாக குவியல்கள் குவிக்கப்பட்டன. கற்பனை பண்ண முடிகிறதா? கர்த்தரது ஆலயத்திற்கென்று கொடுக்க தொடங்கியது முதல் அவர்களும் திருப்தியாக புசித்து மிச்சமும் இருந்தது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது என்றார்கள். இவை எல்லாவற்றிலும் அவர்கள் உண்மையுள்ளவர்களாய் இருந்தார்கள். இன்று ஊழிய பணிக்காக ஏன் தடுமாற்றம்? 1990 ஆண்டில் ஓமன் நாட்டில் சபை ஒன்று கூடுகையில் தேவனுக்கு கொடுப்பதை குறித்து ஒரு சிறிய செய்தி கொடுக்கப்பட்டது. பின்னர் கற்றதை செயல்படுத்த அழைப்பு விடுக்கப்பட்ட போது சேர்க்கப்பட்ட பணத்தாள்கள், பொன் நகைகள் யாவையும் மேடையில் குவியலாக குவித்ததை நானே கண்டேன். பணிக்கு மாத்திரமல்ல, கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் கொடுப்பதால் உண்டாகும் பேரின்பத்தை கொடுத்தால்தான் அனுபவிக்க முடியும். இன்றைய பொருளாதார நெருக்கடிகளும் உயர்ந்துவிட்ட வாழ்க்கை செலவும் நம்மை கட்டி போட்டிருக்கிறது என்றாலும் நமக்காக தம்மையே கொடுத்த கர்த்தருக்காக நாம் எதை செய்தாலும் அவர் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இந்த விசுவாசம் நம் ஒவ்வொருவரிடமும் இருக்குமானால் இன்றைய நிலை நிச்சயம் மாறுமல்லவா? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். லூக்கா 6 அதிகாரம் வசனம் 38. ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே, உம்முடைய ஊழியங்களுக்கென்றும் தேவ நாமத்தில் தேவையுள்ளவர்களின் தேவைகளை சந்திப்பதற்கும் தாராளமாக கொடுப்பதற்கு எங்கள் கரங்களை பலப்படுத்தும். ஆமேன்.